வரும் 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மின் கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில மின் கட்டணம் ஏன் உயர்த்தப்படுகிறது, தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு கூடிய மின் கடன் என்ன, குறிப்பாக மத்திய அரசின் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தின் காரணமாக தற்போது மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக மின் வாரியம் விளக்கம் அளிக்கிறது. இது தொடர்பாக முழுமையான விவரத்தோடு தற்போது நம்மளோடு IAS தற்போது நாகல்சாமி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். இப்போ மின் வாரியத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக பணிகளில் இருந்திருக்கிறீங்க. ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மின் கட்டண உயர்வை எப்படி பார்க்குறீங்க? இந்த மின் கட்டண உயர்வை தவிர்த்திருக்க முடியும். இது பொதுவாகவே கடைசி ஆயுதமாகத்தான் மின் கட்டண உயர்வை எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக மின்சார வாரியம் அதில் அவர்களுடைய செலவினத்தை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்று அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். நான் என்னுடைய அறிக்கையிலேயே முன்பு சொல்லியிருக்கின்றேன். இதில் அவர்கள் தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தின் விலை மிக அதிகமாக இருக்கிறது. அதுவே ஆண்டுக்கு 3000 கோடியாக 15 ஆண்டுகளுக்கு 45,000 கோடி அவர்கள் அதிகமாக கொடுக்கின்றார்கள் என்று நான் என்னுடைய அறிக்கையிலேயே கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த மின்சாரம் வாங்கக்கூடிய அந்த ஒப்பந்தமே சட்டத்துக்கு புறம்பானது. அது இல்லீகலான ஆர்டரு. அது என்னோட கூட இருந்தவங்க மற்ற 2 பேரும் மெஜாரிட்டியாக இருந்ததுனால அவர்கள் அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. எனவே அதன் மூலமாக வரக்கூடிய நஷ்டத்தை குறைக்கலாம். அதே போல் விண்மில் 30 மெகாவாட்டுக்கு போட்ட அந்த கட்டணத்தை 7 ரூபாய் 1 பைசா என்கின்ற கட்டணத்தை அவர்கள் 900 மெகாவாட்டுக்கு கொடுக்கிறார்கள். அதிலும் ஆண்டுதோறும் 20 ஆண்டுகளுக்கு அந்த ஆண்டுதோறும் அது கட்டணத்தை நஷ்டத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே போல மற்ற செலவினங்களையும் அவர்கள் பரிசீலித்து அதிலிருந்து எப்படியெல்லாம் இந்த செலவினத்தை குறைக்கலாம் என்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வேறு வழி இல்லை என்றால் அந்த கட்டணத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்த்தலாம். இதுதான் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இந்த ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு என்பது மக்கள் மத்தியிலே கெட்ட பெயரை உண்டாக்குது என்பதற்காக அவர்கள் ஆண்டுதோறும் இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் இவைகள் எல்லாம் தவிர்ப்பதற்காக மல்டி இயர் டாரிஃப் என்று சொல்லுகின்றபடி 2022-23 2026-27 வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் தொடர்ந்து ஒரு கட்டண உயர்வை அனுமதித்து விட்டார்கள். அப்படி அனுமதிக்கும் போதும் கூட அவர்கள் கன்சியூமர்ஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் CPI என்கின்ற அந்த குறியீட்டை வைத்துக்கொண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயர்கிறதா குறைகிறதா என்று பார்த்து அதற்கு தகுந்தது போல் கட்டணத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்று அவர்களே முன்பாகவே அவர்கள் உத்தரவு போட்டு விட்டார்கள். அதன்படி சென்ற ஆண்டும் 4% அதிகரித்தது. ஆனால் அரசாங்கம் அதில் பாதியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஆண்டு 4.83% உயர்ந்திருக்கிறது. இதுவே ஏறக்குறைய 3700-3800 கோடி அதிகமான வருமானம் வரக்கூடிய இந்த கட்டண உயர்வு. இந்த கட்டண உயர்வு என்பது இந்த CPI என்பது மின்சார வாரியத்தை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். மின்சார துறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலைகள் கன்சியூமர் இண்டெக்ஸில் எவ்வளவு தூரம் சேர்த்திருக்கின்றார்கள், அந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸில் உண்மையிலே இதே அளவுக்கு உயருமா என்பதை அவர்கள் கணக்கில் எந்த வகையில் அவர்கள் CPI எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. அதன் காரணமாக அவர்களுக்கு அதிகமான வருமானம் வருகிறதா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் 2022-23 உத்தரவிலேயே அவர்கள் ஒரு 900 கோடி தான் அந்த 22-23 ஆண்டுக்கு நஷ்டம் வரும், 23-24 ஆண்டில் 1000 கோடிக்கு மேல் வருமானம் வரும் என்று அவர்கள் உத்தரவில் போட்டிருக்கின்றார்கள். அப்படி அதிகமான வருமானம் வரும்போது இந்த பிரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக விலைவாசியின் உயர்வு காரணமாக மீண்டும் ஒரு 3700-3800 கோடியை உயர்த்துவது என்பது இது எவ்வளவு தூரம் மின்சார வாரியத்தை பாதிக்கும் என்பது தெரியவில்லை. எனவே இதன் மூலமாக கட்டண உயர்வது எல்லா நுகர்வோர்களையும் பாதிக்கும், எல்லா கன்சியூமர்களையும் பாதிக்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீர்கள் என்றால் சில கன்சியூமர்களுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்கள் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக சிறு தொழில் குறு தொழில் தொழிற்சாலைகள் எல்லாமே எங்களால் கட்ட முடியவில்லை, நாங்கள் தொழிற்சாலையை இழுத்து மூடிவிடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அவர்களுக்கு அதை பரிசீலித்து அந்த கட்டணத்தை குறைப்பதற்கோ அல்லது அவர்களுக்கு சலுகை தருவதற்கோ வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இவர்கள் இந்த மல்டி இயர் டாரிஃப் என்று கட்டணம் 5 ஆண்டுகளுக்கு ஒரே முறையாக அவர்கள் உயர்வு கொடுத்ததனால் அந்த வாய்ப்புக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. எனவே அதன் மூலமாகவும் எல்லா நுகர்வோர்களும் பாதிக்கப்பட ஆகிவிட்டது. இந்த கட்டண உயர்வு மூலமாக அதிக கட்டண உயர்வு வர வர குறிப்பாக அதிகமாக கட்டணம் கட்டக்கூடிய தொழிற்சாலைகள் பெரும்பாலும் மின்சார வாரியத்திலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கு பதிலாக அவர்கள் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கு நகர்ந்து விடுவார்கள். அவர்கள்
தனியார்கள் சோலார் பவர், விண்ட் பவர் என்று அவர்கள் தனியாக போட்டிருக்கக்கூடிய அந்த மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தனியார்கள் அவர்கள் மின்சார வாரியம் நிர்ணயித்திருக்க கட்டணத்திலே 70% அவர்கள் வாங்க முடியும். ஏனென்றால் விண்ட் பவர் மின்சார வாரியம் வாங்கக்கூடிய விலை வந்து 3 ரூபாய் பக்கத்தில் இருக்கு. அதே போல சூரிய மின்சக்தியும் அவர்கள் வாங்குவது மிக குறைவான விலைக்கு வாங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது தனியார்கள் மின்சார வாரியத்திற்கு விற்பனை செய்வதற்கு பதிலாக தனியாருக்கு மற்றவர்களுக்கு விற்கும்போது 3 ரூபாய்க்கு பதிலாக அவர்கள் 6 ரூபாயோ 7 ரூபாயோ கொடுக்கும்போது 2 பேருக்குமே லாபம். தனியார் உற்பத்தியாளர்களுக்கும் நல்ல லாபம் வரும், தொழிற்சாலையாளர்களுக்கும் 12 ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக 7 ரூபாய் கொடுக்கும்போது அவர்களுக்கும் வசதியாக போய்விட்டது. எனவே இந்த வகையில் மின்சார வாரியம் எதிர்பார்க்கின்ற அந்த வருமானத்திலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி அதிக கட்டணம் கொடுக்கக்கூடிய நுகர்வோர்கள் மின்சார வாரியத்திலிருந்து விலகி தனியாரிடம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய RDSS, அதாவது விநியோக சட்டத்தின் அந்த கீழே தான் வந்து இவ்வளவு பெரிய கட்டணத்தை வந்து நம்ம உயர்த்த வேண்டிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி ஒரு விளக்கம் தராங்க. RDSSனா என்ன, அவங்க வந்து எப்படி மின்வாரியத்தை கட்டுப்படுத்துறாங்க? இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசாங்கம் வந்து மின்சார வாரியங்களினுடைய பிரச்சனைகள் என்ன என்று பார்த்துவிட்டு அவர்களுக்கு எந்த வகையிலே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கலாம் என்று பார்த்துவிட்டு சில திட்டங்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு. அதிலே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு 300 கோடி 500 கோடி வரைக்கும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அவர்கள் போடுகின்ற கண்டிஷன்ஸ் வந்து ஒரு மின்சார வாரியத்தை வந்து மக்களுடைய விரோதிகள் போல அது கட்டணத்தை மிக அதிக அளவில் உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் நிறைய மாநிலங்கள் வந்து இதை அவர்கள் சொல்லும்படி நிறைவேற்றுவதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த மின்சார ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய இந்த மானியத்திற்காக கட்டணத்தை உயர்த்துவது என்பது மின்சார வாரியம் லாபத்தில் நடக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை எப்படி நம்ம லாபத்தில் நடத்த வேண்டும் என்று முதல் பரிசீலித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு அப்புறம் கட்டணத்தை உயர்த்தலாம். இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த தாக்குதல் வந்து இந்த திட்டங்கள் மூலமாக மட்டுமல்ல, மின்சார சட்டம் 2003 என்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த திட்டமே ஒவ்வொரு ஆண்டு மின்சார கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான சரத்தாக இருக்கிறது. அதன் வழியாகவே இவர்கள் கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கும் பொருந்துமா? நமக்கு எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் அது. ஓகே, இப்போ நம்ம மின் கட்டணத்தை உயர்த்தாம இருக்கிறோம், தொடர்ச்சியா இந்த ஆண்டும் உயர்த்தல அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருவாய் வந்து இழப்பு ஏற்படும்? இப்போ நம்ம அந்த திட்டத்திலிருந்து மத்திய அரசினுடைய மானிய திட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய சூழல் இருக்குமா? இல்ல, பெரும்பாலும் மானியங்கள் கிடைத்து விடுகிறது. அதாவது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி காலதாமத்துக்கோ அல்லது குறைவான அளவிலேயோ அவர்கள் மானியம் கொடுக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து. பெரிய அளவில் இல்லை. மின்சார வாரியத்திற்கு அதை சமாளிக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் இந்த மானியம் கொடுப்பதில்லை. ஒரு 80,000 கோடி வருமானம் வரக்கூடிய மின்சார வாரியத்திற்கு 200 கோடி 300 கோடியெல்லாம் வந்து பெரிய அளவில் உதவி செய்ய போவதில்லை. அதற்காக நீங்கள் 1000 கோடி செலவு செய்து 200 கோடி மானியம் வாங்குவதற்கு பதிலாக அதை விட்டு விடுவதனால ஒன்றும் பெரிய இழப்பு ஏற்படாது. இப்போ மின் வாரியத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கடன் எவ்வளவு தொகை இருக்கு? குறிப்பா மின் வாரியமே குறிப்பிடுறது 1,59,000 கோடிக்கு மேலாக இருக்கு. வருஷத்துக்கு நம்ம 16,000 கோடி ரூபாய் வட்டியா வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி விளக்கம் தர்றாங்க. ஆக்சுவலா மின் கட்டணம் உயர்த்தப்படுறதுனால இந்த கடன் தொகை குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, 2022 செப்டம்பர் போட்ட அவர்கள் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய இந்த கட்டண உயர்விலேயே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுடைய கடன்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் இந்த ஆண்டு 22-23 ஆண்டு அதற்கு பிறகு வருகின்ற 5 ஆண்டுகளிலே அவர்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கும், செலவு எவ்வளவு இருக்கும், அவர்களுடைய நஷ்டம் எவ்வளவு இருக்கும் என்று கணக்கு எடுத்துக்கொண்டு அதற்கான கட்டண உயர்வை மட்டுமே கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இதில் இந்த கட்டண உயர்வு காரணமாக அவர் மின்சார வாரியத்தினுடைய கடன்களை எந்த காலத்திலும் அடைக்க முடியாது. நீங்கள் நஷ்டம் என்று பார்த்தால் நீங்கள் 2011 ஏறக்குறைய 40,000 கோடி மின்சார வாரியத்துக்கு கடன் இருந்தது. அதாவது இந்த மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கினதன் காரணமாகவே ஏறக்குறைய 40,000 கோடி அப்பவே கடன் வந்து விட்டது. இப்போ 2024 வரை நீங்கள் மொத்த கடனை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடியாவது இருக்கும். அதில் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது, மாநில அரசாங்கம் முழுமையாக எடுத்துக்கொள்வது என்று 2-3 தடவை அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். மாநில அரசாங்கமும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சென்ற ஆண்டு வரை. எனவே அப்படி பார்க்கும்போது மின்சார வாரியத்தின் பேரிலே கடன் இருந்தாலும் கூட இது அவர்களால் கட்ட முடியும் என்று நான் நினைக்கவில்லை.
ஓகே, இப்போ நம்ம இந்த கடன் சுமையை வந்து நம்ம மேலும் அதிகரிக்கக்கூடிய அளவுல தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மின் விநியோக திட்டங்கள் இருக்கா, இல்லாட்டி இப்போ நம்ம இந்த உயர்த்தப்பட்டதுனால புதிதான கடன்கள் இருக்காதா? அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த 2022-23 ஆண்டு 900 கோடி நஷ்டம் வரும். ஆனால் 2023-24 அதாவது சென்ற ஆண்டு 1000 கோடி லாபம் வரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் கட்டணத்தை அவ்வளவு தூரம் உயர்த்தி ஏறக்குறைய 20,000 கோடிக்கு மேல் அவர்கள் ஒரே ஆண்டிலேயே உயர்த்தி இருப்பது வந்து அவர்களுடைய நஷ்டங்களை எல்லாம் விலக்கிவிட்டு லாபம் வரக்கூடிய ஒரு மின்சார வாரியமாக அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நஷ்டம் வருவதற்கும் கடன் வாங்க வேண்டிய தேவை இனிமேல் இல்ல 23-24 முடிந்து விட்டது. 1000 கோடி லாபம் வந்திருக்க வேண்டியிருக்கும் 23-24. ஆமா ஆமா. அதனால வந்து இனி நஷ்டம் என்பதற்கு இடமே இல்லை, அவர் லாபம் தான் வரும். எனவே அந்த லாபத்தை வந்து அவர்கள் சரியாக செலவிட்டு, நான் சொல்வதே மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் வருவதற்கு காரணமே செலவு தான். இந்த மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த முறையிலே அவர்கள் அதிக அளவு விலை கொடுத்து வாங்கினதுனால ஏற்பட்டதுதான் அதிகமான செலவு. இப்போ நம்ம ஒரு ஆண்டு ஒரு சரி, இப்போ இந்த தனியாரிடம் வாங்க வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? குறிப்பா இந்த பீக் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேஸ்ல வந்து நம்ம வாங்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நமக்குடைய ஒரு கடந்த கால வரலாற்றுல எவ்வளவு மின் தேவை இருக்குன்றதை நம்ம ஒரு கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதை ஒரு லாங் டேர்மா வந்து குறைந்த விலை மின்சாரத்தையும் வாங்க முடியல. மின்சார வாரிய நஷ்டத்துக்கு போனதுக்கு அடிப்படையான காரணமே மின்சாரத்தை வெளியாரிலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கியதுதான். இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்வது உடனடியாக உற்பத்தி செய்ய முடியாது. அந்த மின்சார திட்டத்துக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 ஆண்டுகளாவது அவர்கள் திட்டமிட்டு ஆரம்பித்தால் 4 ஆண்டுகள் ஆகும் அதை நிறைவேற்றி மின்சார உற்பத்தி செய்வதற்கு. அப்படி நீண்ட கால திட்டத்தை போடவில்லை இவர்கள். முன்பு 2001 நான் மின்சார வாரியத்தில் உறுப்பினராக இருந்தபோது, ஃபைனான்ஸ் உறுப்பினராக இருந்தபோது மிஸ்டர் திரு பூர்ணலிங்கம் அவர்கள் சேர்மனாக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் அவர்கள் மின்சார தேவை எப்படி இருக்கிறது, எவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறது, எவ்வளவு மின்சாரம் நம்மகிட்ட உற்பத்தி செய்யப்படுகிறது, வாங்கப்படுகிறது, இனி எவ்வளவு தேவைப்படும், அடுத்த 6 மாதங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், அடுத்த 4 ஆண்டுகளுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும் என்பதை கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல திட்டமிட்டார். அதனால வந்து மின்சாரம் அவர் இருக்கிற வரை மின்சார பற்றாக்குறை என்பதே இல்லாமல் போய்விட்டது. 2006க்கு பிறகு 2005-2010 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவில் உயர்ந்தது. நிறைய தொழிற்சாலைகள் வந்தன, உயர்ந்தது. அதை வந்து மின்சார வாரியம் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அப்பொழுது இருந்தவர்கள் எல்லாமே வந்து இதில் மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்கான எந்த நடவடிக்கை எடுக்காததனால் அவர்கள் அந்த நிலைமை 2010 வந்து மின்சார பற்றாக்குறை மிக அதிக அளவில் வந்துவிட்டது. அப்பொழுது தனியாரிடமும் மின்சாரம் அதிக அளவில் கிடைக்கவில்லை. அதனால் அதிக விலை கொடுத்தார்கள். அதிக விலை கொடுத்து தனியார் மின்சாரம் இங்கே ஒப்பந்தம் போட்டிருந்தது கூட வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கினார்கள். 12 ரூபாய் 14 ரூபாய் எல்லாம் கொடுத்து வாங்கி 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு விற்கும்போது அதனுடைய நஷ்டம் ஆண்டுதோறும் 20,000 கோடி 15,000 கோடி என்று வந்ததுனால தான் வந்து இந்த 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி எல்லாம் நஷ்டம் வந்தது காரணம். இப்போது வந்து அவர்கள் ஏறக்குறைய தேவைக்கு தந்தாற்போல இப்போ ஓரளவுக்கு 3330 மெகாவாட் என்று ஒரு 15 ஆண்டுகாலம் ஒப்பந்தம் போட்டு 2029 வரைக்கும் இருக்கு. இது ரொம்ப அதிகமான விலை. நான் என்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கேன். அவர்கள் வந்து 4 ரூபா 91 பைசா என்று அவர்கள் நிர்ணயித்தார்கள். பட் அவர்கள் கொடுப்பது வந்து அந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்கள் வந்து வேறுபட்டவை. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு விலை ஏறினால் நீங்கள் உயர்த்திக் கொள்ளலாம், நீங்களே உங்களை விலை உயர்த்திக் கொள்ளலாம் என்றதுனால 4 ரூபா 91 பைசா என்று அவர்கள் ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதே ஆண்டு 6 ரூபாய் 50 காசுக்கு வாங்கினார்கள். அதே அதுல நான் கேள்வி கேட்ட போது இது எந்த வருஷம் எவ்வளவு போகுதுன்னு தெரியல. அவங்க கிட்ட மின்சார வாரியத்தில் வாங்கக்கூடிய விலை வந்து வெளிப்படையாக காட்டவில்லை. அதனால் தெரியவில்லை என்ன விலைக்கு வாங்குறான்னு தெரியல. எனவே அதை வந்து அவர்கள் மறுபரிசீலனை செய்திருந்தால், ஏன்னா அது வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒப்பந்தமும் கூட. ஏன்னா மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அடிப்படையான கண்டிஷனை வந்து அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால வந்து அது வந்து அந்த அப்பவே வந்து பரிசீலித்து அதை தள்ளுபடி செய்திருந்திருக்கலாம். ஒரு புதிய டெண்டரை போட்டு விலை குறைவாக, அதே சமயத்தில் மற்ற மாநிலங்கள் ஆந்திர பிரதேசத்தில், குஜராத்தில், மற்ற மத்திய பிரதேசங்கள் எல்லாம் வந்து 3 ரூபா 50 பைசாக்கு வாங்கும்போது 3 ரூபா 50 பைசாக்கு வாங்கும்போது 4 ரூபா 91 பைசா 5 ரூபாய்க்கு வாங்கி அதையும் 6 ரூபாய்க்கு வரைக்கும் 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் கூட அவர்கள் விலை கொடுத்து வாங்கினார்கள். அதுதான் வந்து மின்சார வாரியத்தினுடைய நஷ்டத்துக்கு அடிப்படையான காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மின்சார உற்பத்திக்கான செலவு, மின்சார தொழில் அவர்களுடைய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதில் இருக்கக்கூடிய செலவுகள், இவைகள் எல்லாம் வந்து கட்டுப்பாடோடு இருந்தால் இவைகளை வந்து குறைத்திருக்க முடியும். இப்போ குறிப்பா வந்து நாம வந்து எவ்வளவு மெகாவாட் ஒரு நாளைக்கு வந்து நம்மளே உற்பத்தி பண்றோம்,
குறிப்பா மத்திய அரசு, பிரைவேட் இது ரெண்டும் வந்து எவ்வளவு தராங்க, அந்த பங்களிப்பு எவ்வளவு இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமாக சொல்ல முடியாதோ நம்முடைய மின்சார வாரியத்தினுடைய நிலையங்கள் என்று ஒரு 5,000 மெகாவாட் வரும். இப்போ வந்து இப்போ பீக் ஹவரில் வந்து இது வரைக்கும் ஒரு 20,600 மெகாவாட் வரைக்கும் வந்திருக்காங்க. உச்ச தேவை வந்து வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 5,000 மெகாவாட் இவங்கள்ட்ட போக ஒரு மீதி ஒரு 6,000 மெகாவாட் வந்து இதில் வரும், மத்திய அரசாங்கத்தினுடைய என்எல்சி, என்டிபிசிங்கிற அவங்கள்ருந்து வருது. அப்புறம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வருது, கூடங்குளம் இங்கேருந்து வரக்கூடியது. அது போக மீதி வந்து தனியார்கிட்ட வந்து ஒரு 3,300 மெகாவாட் வாங்குறாங்க. 15 வருஷம் கான்ட்ராக்ட் ஃபிக்ஸடாது. அது வந்து 24 மணி நேரம். ஆமாம். அது இல்லாமல் மீதி இருக்கிறது வந்து இப்போ உங்களுக்கு காற்றாலை வந்து நம்ம 11,000 மெகாவாட் வந்துட்டோம். அதே மாதிரி சோலார் ஒரு 8,000 மெகாவாட் வந்துட்டோம். இதில் வந்து ஏறக்குறைய வந்து இந்த முக்கியமாக இந்த சீசனில் வந்து ஏறக்குறைய 10,000 மெகாவாட் இதுலேயே வந்துடும். ரெண்டுலேயுமே வந்துடும். பட் இது வந்து ஒரு ஃபோம் பவர் இல்லை, தொடர்ந்து 24 மணி நேரம் உற்பத்தி ஆகாது. அதனால அதை நம்ப முடியாது. பட் அதிகமான திறன் இருக்கிறதுனால வந்து ஒரு 1000 மெகாவாட் குறைந்தாலும் கூட சமாளித்துக் கொள்கிறார்கள். இல்லைன்னா அது முடியாது. அதனால இதை வச்சு அவர்கள் சமாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் தேவை அதிகமாக இருக்குதோ அப்பொழுது சந்தையில், மின்சார சந்தையில் தனியாரிடம் வாங்கிக்கிறாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து திடீர்னு நமக்கு ஒரு பீக் ஹவர்ஸ் தேவைப்படுது. இன்னைக்கு பிரைவேட்ல வந்து எவ்வளோ ஹையஸ்ட் ரேட்டா இருக்கு, நம்ம அந்த அளவுக்குலாம் வாங்குறோமா? இல்லை, முன்ன மாதிரி வந்து அவ்வளவு விட அதிக அளவுக்கு இல்லை. இப்போ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம மின்சார வாரியம் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் விலை வந்து குறைவாக இருக்கு. 4 ரூபாய் இருக்குதுனாக்கா தனியார் வந்து 5 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். இவங்க நெகோசியேட் பண்ணும்போது 15 ரூபாய் இப்போலாம் வாங்க முடியாது. இப்போவெல்லாம் 15 ரூபாய்க்கு போகாது. அப்போ வாங்கினாங்க. இப்போ வந்து நீங்கள் வாங்கினேன்னு கணக்கு டெண்டர் போட்டுட்டு எனக்கு 15 ரூபா தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய உற்பத்தி விலை தெரியும். தனியாரிடம் வந்து அவர்களுடைய லாபத்துக்கு ஒரு 15%, 16% அரசாங்கமே அனுமதித்திருக்கிறது வந்து 16%. அதுக்கு அதிகமாக வச்சு இல்லை, அது நீங்கள் ஒரு 25% வச்சாலும் கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே விலை வந்துச்சுன்னா அது கட்டுப்படியாகாத விலைன்னு தள்ளுபடி செஞ்சிடலாம் இல்லையா? யாருமே வாங்கலைன்னா அவங்க தனியார்களும் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டணம் நிர்ணயிப்பாங்க. அதனால கட்டணம் அதிக விலைக்கு போகாது போகலாம். இப்போ அந்த மின் கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது? குறிப்பாக தொழிற்சாலைகள், அவங்களுக்கான அந்த ஏற்கனவே பீக் ஹவர்ஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டணம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு? இதில் வீட்டு உபயோகிப்பாளர்களுக்கு வந்து இந்த நிலை கட்டணம்னு ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸ்டு காஸ்ட்ங்கிறது இல்லை, அதை எடுத்துட்டாங்க. அதனால் வந்து அவர்களுக்கு பாதிப்பு வந்து இந்த 25 பைசா 30 பைசா அப்படி தான் ஒரு யூனிட்டுக்குன்னு அதிகம் வரும். அதில் நீங்கள் இந்த 1000 யூனிட்டுக்கு மேலே 2 மாதத்துக்கு 1000 யூனிட்டுக்கு மேலே உபயோகிப்பவர்களுக்கு தான் வந்து அதிகமான 11 ரூபா 85 காசு வந்திருக்கு அதிகமான விலை. இதில் மற்ற எல்லா நுகர்வோர்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8 ரூபாய்க்கு மேலே இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. நீங்கள் வந்து அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட மருத்துவக் கல்லூரிகள், இந்த கல்வி நிலையங்களுக்கே வந்து 8 ரூபா 85 பைசா போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு 8 ரூபா 40 பைசாவோ 20 பைசாவோ இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 கோடி வருது வருஷத்துக்கு. இவர்களுக்கு வந்து பட்ஜெட்டில், எஜுகேஷன் பட்ஜெட்டில் 4,000 கோடி வசத்த வேண்டியிருக்கும். ஓகே. இது வந்து 8 ரூபா 85 பைசான்னு வருது. இதுவே அவங்களால கட்ட முடியாது. அதாவது இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி இவைகளுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறது வந்து 8 ரூபா 85 பைசான்னு கொடுக்குறாங்க. இது 4,000 கோடி வருஷத்துக்கு வரும். அந்த சப்சிடியில் அவங்களுக்கு அதை கட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மருத்துவத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் 4,000 கோடி இதுக்கே போயிடும், மின்சாரத்துறைக்கே போயிடும். அதே மாதிரி நீங்கள் லோக்கல் பாடிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கே 7 ரூபாய் 8 ரூபாய்ன்னு சொல்லும்போது, அப்புறம் பஞ்சாயத்து யூனியனில் இருக்கக்கூடிய விளக்கு, தெரு விளக்குகள், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தெரு விளக்குகள், இவர்களுடைய இந்த இதுவே மிக அதிக அளவில் பட்ஜெட்டை பாதிக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிளிக் எஃபெக்ட் மாதிரி அவங்களால கட்ட முடியாத, அப்புறம் அரசாங்கம் மானியம் கொடுத்து அவங்கள கட்ட வைக்க வேண்டி வரும். அப்படி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹட் சர்வீஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இலவசமாக மருந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவர்களுக்கு வந்து 4 ரூபாய் ஒரு யூனிட்னு ஒரு தோராயமாக கணக்கு போட்டு அரசாங்கம் கொடுத்துருது. அவர்கள் மீட்டர் வச்சாக்க 9 ரூபா 13 பைசான்னு போடுறாங்க. ஹட்டுக்கு கொடுக்குறதே சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ். அதில் நீங்கள் மீட்டர் வச்சிங்கன்னா 9 ரூபா 13 பைசானா யாருமே மீட்டர் வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி வச்சுட்டு இருக்காங்க.
இதெல்லாம் வந்து இதே போல அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகளுக்கு எல்லாமே இந்த நிலை கட்டணம் என்பது ஒரு பெரிய ஒரு தண்டனை மாதிரி. அது எவ்வளவு? முன்னாடி வந்து எல்லாம் 150 ரூபாயில இருந்துச்சு, 300 ரூபா வந்துச்சு. 300 ரூபா ரொம்ப வருஷமா இருந்துச்சு, 10-15 வருஷமா 300 ரூபா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு திடீர்னு இவங்க 500 ரூபாய் ஆக்குனாங்க. போன தடவை 500 ரூபா ஆக்குனாங்க. 500 ரூபா ஆக்குனது இப்போ வந்து இந்த 2 முறையும் வந்து 589 ரூபா ஆயிடுச்சு. அது இப்போ வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஹெச்டி கனெக்ஷன்ஸ்க்கு வந்து 5 ரூபா 89 பைசா. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் மின்சாரத்தை உபயோகிக்கலையோ நீங்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி வாங்கி வச்சுருக்கீங்களோ, ஒரு 100 கேவியை நீங்கள் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருந்தீங்கன்னா, அதை நீங்கள் 100 கேவியை நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்கலினாலும் சரி 100 கேவியாவுக்கு ஒரு கேவியாவுக்கு 589 ரூபாய்னு போட்டிங்கனாக்க ஏறக்குறைய 58,000 59,000 வந்துடும். இது மாசத்துக்கு 2 மாசத்துக்கு. ஆமாம், மாசத்துக்கு ஒருக்கா, 2 மாதம் கூட 2 மாசத்துக்கு ஒருக்கா. மாசத்துக்கு ஒருக்கா எவ்வளவு கட்டுவாங்க? 58,000 ரூபா 100 கேபியை வாங்கினால. அதான் நீங்க வந்து தொழிற்சாலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உபயோகப்படுத்துவீங்க. அவர்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது. நீங்க நல்லா நடத்த முடியலன்னு வச்சு 10 நாள் நடத்த முடியல, 20 நாள் நடத்த முடியலன்னா நீங்க நடத்தினீங்களாலும் நடத்தலைனாலும் அந்த மின்சாரத்தை வாங்கினீங்களாலும் வாங்கலினாலும் இந்த பிக்ஸ்டு கட்டணம் அப்படிங்கறது வந்து நீங்க கட்டி ஆகணும். இதுதான் நிலை கட்டணம். அது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கிற 700 மெகாவாட் 700 கேவியை 300 கேவியை வாங்கியிருக்காங்கன்னா எல்லாம் லட்சக்கணக்கில் வரும். அதனால தான் சிறு தொழில்களாரெல்லாம் சொல்லுவது எங்களால் கட்ட முடியல, இந்த நிலை கட்டணத்தை கட்ட முடியலன்னு தான் வந்து அவங்களுக்கு வந்து 150 ரூபாய் 170 ரூபாய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது சரியான எனக்கு தெரியல. அந்த கட்டணமே எங்களை கட்ட முடியல தான் வந்து அரசாங்கத்தை முறையிட்டார்கள். ஆனால் அவர்கள் அரசாங்கம் நாங்கள் பரிசீலிக்கிறோம், நாங்கள் வந்து நாங்களே ஏற்றுக்கிறதுக்கான முயற்சி செய்கிறோன்னு சொல்லிட்டு பட் எடுத்துக்கல. அதனால தான் நாங்கள் எல்லாம் நிறைய தொழிற்சாலைகளை நாங்கள் மூடிட்டோம்னு சொல்கிறாங்க. பீக் ஹவர்ஸ் கட்டணம் வந்து இங்கே தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பீக் ஹவருங்கிறது காலையில் 6லேருந்து 9 வரைக்கும், சாயங்காலம் 6லேருந்து 9 வரைக்கும் வந்து மின்சார தேவை வந்து மிக அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் தான் அதிகமாக தேவைப்படும். வந்து தொடர்ந்து நாள் முழுக்கவுமே மின்சாரத்தின் தேவை அதிகமாக இருக்கிற அலுவலகங்கள்லேயும் லைட் போடுறாங்க, ஃபேன் போடுறாங்க, ஏசி போடுறாங்க. அது முடிஞ்ச பின்னாடி வீட்டில் போடுறாங்க. அதனால் அதனுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இல்லை. காலையில் பீக்கும் சாயங்காலம் பீக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 மெகாவாட் 12,000 மெகாவாட் இருக்குன்னா ஒரு 13,000 14,000 மெகாவாட், இல்லை 15,000னாக்க 16 17,000 அப்படி தான் வரும். அதனால் பீக் ஹவர் வந்து உங்களுக்கு இந்த சீசனில் வந்து விண்டு பவர் சமாளிக்கும். உங்களுக்கு சோலார் பகலில் ரேட்டில் ஏறுது இல்லையா, அது கேட்குறேன். ஆமாம், கட்டணத்தில் வந்து உங்களுக்கு பீக் ஹவர்னு ஒரு ரேட்டை போடுறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வந்து தொழிற்சாலைகளை நைட் ஷிஃப்ட் வச்சிங்கன்னா 11 மணிக்கு மேலே நீங்கள் வந்து உபயோகிச்சோன்னா உங்களுக்கு சலுகையும் கொடுக்குறாங்க. சலுகை, அதாவது மின்சார தேவை குறைவாக இருக்கும்போது சலுகை கொடுப்பாங்க. ஆனால் அந்த பீக் ஹவரில் நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு வந்து கட்டணத்தை உயர்த்தி பீக் ஹவர் சர்சார்ஜ்னு ஒரு சார்ஜ் போடுறாங்க. அது எவ்வளோ வருது? அது ஒன்றும் பெருசாக வராது. ஒரு 20 பைசா 15 பைசா முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 20-25 பைசா இருக்கலாம் ஒரு யூனிட்டுக்கு. ஒரு அதான் அந்த பீரியடுக்கு மட்டும் 6லேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு. இந்த குடிசைகளுக்கெல்லாம் இருக்கா இப்போ ஹாட் சர்வீஸ் இருக்கு. அதுவே 5 லட்சம் சர்வீஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே வந்து இலவசம் தான். 4 ரூபாய்னு போட்டுட்டு அதுக்கு மீட்டர் இல்லாதனால ஒரு தோராயமா அவங்களே கணக்கு போட்டு இவ்வளவு வரும், இத்தனை குடிசைகள் இருக்கு, குடிசைக்கு ஒரு குடிசைக்கு 50 யூனிட் 40 யூனிட் கணக்கு போட்டு இவ்வளவு வருது, இது அரசாங்கம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அரசாங்கத்திலிருந்து வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க மீட்டர் வச்சீங்கன்னா தான் அந்த சார்ஜ் வந்து 9 ரூபா 13 பைசா போடுறாங்க. ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியாக இந்த மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும், குறிப்பாக அரசனுடைய திட்டங்கள் என்ன, இதனால லாபம் ஈட்ட முடியுமா இல்லையாங்கிற முழு விவரத்தோடு நம்மளோடு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மிக்க நன்றி சார். ஒளிப்பதிவாளர் அருணுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.